நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா வேதனைகளுக்கும் ஒரே மருந்துதான் உண்டு எனது அருமை சொந்தங்களே. அந்த மருந்து சாதனைதான். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது கடுமையான உழைப்பு. உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உழைப்பை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. அதனால்தான் ஓடி ஓடி உங்கள் பிள்ளைகள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? நாங்கள் இன்று அனுபவிக்கிற துயர துன்பங்கள், பசி பஞ்ச வறுமை, ஏழ்மை, சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச் சுரண்டல், இவை ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தில் என்னரும் தம்பிதங்களாவது வாழ வேண்டும் என்ற பெருங்கனவில்தான் இந்த வரலாற்று பெரும் பணியை செய்து வருகிறோம். காலம் எங்களுக்கு கையளித்த ஒரு கடமையாக நினைத்து இதை செய்கிறோம். ஏதாவது ஒரு கட்சியிலே கூட்டணி சேர்ந்திருக்கலாமே என்று என் அருமக்கள் நம்பலாம். என்ன கூடும்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கிறது. உண்மையிலே நல்ல ஆட்சி மலர வேண்டும். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிற என் மக்கள், இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது, எந்த கட்சியோடு சேர்ந்து ஜனநாயகத்தை மலரச் செய்வது, மதுவில்லாத நாட்டை எந்த கட்சியோடு சேர்ந்து உருவாக்குவது? இதுவரைக்கும் நாம் முதலமைச்சர்களை தேர்வு செய்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என் உடன் பிறந்தார்களே, இதுவரைக்கும் நீங்கள் சாராய ஆலை முதலாளிகளைத்தான் தேர்வு செய்து கொண்டிருந்தீர்கள். மாற்று மாற்று என்று வந்த எங்கள் முன்னவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று, எந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகளில் இருந்து மாற்று, பிறகு அந்த கட்சிகளோடவே கூட்டணி வைத்த போது மாற்று இல்லாத பெருத்த ஏமாற்றாகிவிட்டது. அந்த தவறை வரலாற்றில் இந்த பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது என்ற உறுதியோடு நிற்கிறோம். கவி அரசு கண்ணதாசன் அவர்கள், வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்துவிட்டால் கடைசி வரை அதைத்தான் செய்ய வேண்டியது வரும். அதனால் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து தந்து வாழ்ந்து காட்டிய நெறி, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. எங்களுடைய முன்னத்தியேர் வணக்கத்திற்குரிய எங்கள் அண்ணன் பழனிபாபா அவர்கள் நாயாக இருந்து 4 வீட்டில் நக்கி சாப்பிடுவதற்கு பதிலாக
சிங்கமாக இருந்து ஒரு நொடியேனும் கர்ச்சித்து விட்டு செத்துப்போ என்ற அதனால் தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து தனித்து நிற்கிறோம். நாங்கள் தனித்து நின்றாலும் தமிழ் மக்கள் என்கிற பெரும் இனப்படையோடு கூடி நிற்கிறோம். என் அருமை சொந்தங்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, ஒரு எளிய மகன் சீமான் இந்த இடத்தில் பேசுகிறான் என்று கூட ஒரு சுவரொட்டி இல்லை. ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான என் இன சொந்தங்கள் இங்கே கூடி நிற்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு வர வேண்டும். ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி வருவது போல ஏற்றி வருவார்கள். 200 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் குவாட்டரும் அதோடு ஒரு பிரியாணியும் கொடுக்க வேண்டும். தலைவர் பேசுகிற போது எல்லோரும் அந்த பக்கம் திரும்பி போய் கொண்டிருப்பார்கள். நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். சீமான் ஏன் சத்தமாக பேசுகிறார்? அவரும் அவர் தம்பி தங்கைகளும் சத்தமாக பேசுகிறார். சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். உண்மையை பேசுவோம், அதை ஓங்கி பேசுவோம். நீ உண்மையை பேசு, அதை உறுதியாக பேசு, அதை உறக்க பேசு, அதை இறுதி வரை பேசு. நீதான் வீரன் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள். எங்களுடைய புரட்சி பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னானே ஒழிய சங்கே பேசு சங்கே முழங்கு என்றெல்லாம் சொல்லல. தமிழ் பேச்சு மொழி அல்லாது வீச்சு மொழி, அதை முழங்கணும். மெதுவா பேசுனா எங்க ஊர்ல என்னப்பா செத்தவங்க கையில வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிட்டுருக்க, சத்தமா பேசுப்பா, சாப்பிட்டியா இல்லையா கேட்பான். எங்க ஊர்ல உண்மையிலே கேட்பாங்க. இங்கே மற்ற கட்சிகளுக்கு இது தேர்தல் களம், மான தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு இது போர்க்களம், புரட்சிகர அரசியல் போர்க்களம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, கேடுகட்ட ஜனநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய, மக்கள் ஆட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி நிறுத்திய இவர்களை ஒழிப்பதற்கு வரலாறு தந்த வாய்ப்பாக இதை கருதுகிறோம். இந்திய கட்சிகள் எதற்காக? பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழன் நாட்டுக்கு தமிழருக்கு எதற்காக? என் கோட்டைக்குள் என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது. விச செடி என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த கட்சிகள் தமிழன் உணர்வுக்கு உரிமைக்கு உயிருக்கு எதற்கும் நிற்காது. உன் மொழிக்கு நிற்குமா? உன் மொழி சிதைந்து அழிவதை பற்றி கவலைப்படுமா? படாது. அவனுக்கு ஒரே மொழிதான் இந்தி, அவங்களுக்கு ஒரே மதம்தான் இந்து. அவர்கள் நோக்கம் இது ஒரே நாடாக்குவது. இது என் நாடு, தமிழ்நாடு. உண்மையை சொன்னால் இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு. அரசியல் சாசனத்தை வகுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக் கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு என்று சொன்னதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் நாடு, எங்களுக்கு யாரும் நாட்டுப்பட்டை சொல்லித்தர வேண்டியது இல்லை. செக்கிழுத்தவன் பேரன், சிறைவட்டவன் பேரன், தூக்கிழுதங்கியவனின் வாரிசுகள் இங்கே நிற்பவர்கள். எங்களுக்கு நாட்டுப்பற்றை யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. தமிழ் தேசம் பேசுபவர்கள் பிரிவினைவாதிகள். யார் யார் பிரிவினைவாதி? கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும். நீதானடா பிரிவினையை தூண்டுகிறாய். அவரவர் மாநிலத்தில் அவரவர் தாய்மொழி ஆட்சி மொழி என்றால் இது என் நாடு என்று பற்று வரும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரே ரோடு. கார் ஓடும், நீர் ஓடுமா? வருமா? எல்லாவற்றையும் மறந்து கடந்து போக சொல்வார்கள். இன்னும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்வார்கள். என் அருமை தம்பி தங்கைகளே, தொடக்க காட்சியில் கதாநாயகனுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொள்வான் வில்லன்.
2.5 மணி நேரம் 5 வயது சிறுவனாக இருப்பான். அவன் வளர்ந்து 25 வயசு வந்து அந்த வில்லனை வெட்டி கொல்லும் போது கிளைமாக்ஸ் காட்சியில், உச்சக்கட்ட காட்சியில் பார்த்துவிட்டு கைதட்டி ரசித்து வருகிற கூட்டம் சொல்லுகிறது, இன்னுமா இந்த ஈழப்படுகொலையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? போரை தடுத்து நிறுத்தி என் மக்களை காப்பாற்றுகிற உயரத்தில், போராடி நிறுத்துகிற உயரத்தில் இருந்தது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் செய்யல. அங்கே என்ன நடக்கிறது என்பதை எடுத்து பேசக்கூட ஆள் இல்லை. ஒரே ஒரு மகன், உங்கள் மகன், ஓடி ஓடி கத்தினேன். வெளியில் வருவேன், பேசுவேன், உள்ளதுக்கி போடுவார்கள். வெளியில் வருவேன், பேசுவேன், மறுபடியும் உள்ளதுக்கி போடுவார். வெளியில் வருவேன், பேசுவேன். 5 முறை தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்தி என் குரல் வலையை நெரித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மண்ணின் மகன்தான், இந்த மண்ணின் மகன்தான். வரலாற்றில் பெரிய தவறை செய்துவிட்டது இந்த மண். பாவ பூமியாக இருக்கிற இந்த மண் புண்ணிய பூமியாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மாறுதலை செய்யுங்கள். மைக்கு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாவற்றையும் மாற்றணும். நம்ம மாற்றணும். விளைநிலங்கள் விற்பனைக்கு இல்லை என்ற சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். விளைநிலங்களை 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் சொன்னது இருக்குது. இன்னும் 21 லட்சம் விளைநிலங்கள் நமக்கு தேவையில்லை. ஏக்கர் விளைநிலங்கள் 10 லட்சம் ஏக்கர் இருந்தால் போதும், உலகத்திற்கே சோறு போடலாம். ஏன்? வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி நாமே வேளாண்மை செய்ய. இது தமிழ்நாடா என்று வியக்கிற அளவுக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக உங்கள் பிள்ளைகள் மாற்றி படைப்போம். நம்புங்கள். எல்லாவற்றையும் மாற்றுவேன் உங்கள் மகன். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தேன். செத்து விழுந்தமை ஒரு கண்டுகள்ல, உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுதிருக்கிறது. மைக்கேல் ஜாக்சனின் மரணத்திற்கு, பெனாசிர் பூட்டோவின் மரணத்திற்கு, உலகில் சதாம் ஹுசேனின் தூக்குக்கு, எல்லாவற்றுக்கும் அழுத என் இனம். நாங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது ஒருவன் கூட எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. அனாதைகளாக ஆதரவற்று நின்றோம். நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். ஆகவே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு ஆபத்து என்று அறைகோல் விடுத்து அழைத்தவர் எங்கள் உயிர் தலைவன். எங்களுக்கென்று யாரும் இல்லை, நாங்களே தான். உலகெங்கும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். இந்திய பெருநிலத்தில் மட்டும் 10 கோடி, இங்கே 8 கோடி, பல்வேறு மாநிலங்களில் 20 லட்சம் 30 லட்சம், கர்நாடகாவில் மட்டும் 1.25 கோடி தமிழ் மக்கள். இந்திய பெருநிலத்தில் 10 கோடி, உலகெங்கும் பரவி 3 கோடிக்கு மேலே 13 கோடிக்கு மேலே தமிழ் தேசிய மக்கள். என் அன்பு மக்களே, அருமை தம்பி தங்கைகளே, 26,000 மக்கள் தொகை கொண்ட இனமெல்லாம் நாடு அடைந்திருக்கிறது. எதற்கு நாடு? நாடு என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். ஏன்? அப்போதான் அதன் மொழி, அதன் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண் மரபு முறை எல்லாம் பாதுகாக்கப்படும். உன்னிடத்தில் உன் வரலாறு இருக்கா? இல்லை. எங்கே? நீ வல்லபாய் பட்டேலை படிப்பாய், உன் பாட்டன் வ.உ.சி.யை படிப்பாயா? நீ ஜான்சிராணி லட்சுமிபாயை படிப்பாய், உன் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரை படிப்பாயா? மாட்டாய். நீ வீரன் என்றாலே சிவாஜி மராட்டிய மன்னனை படிப்பாய், அதான் உன் வரலாறு. ஆனால் தீரின் சின்னமலை, பூலித்தேவன், வீரன் அழகுமுத்துக்கோன், பண்டார வன்னியன், பெரும்பிடுகு முத்தரையர் இவரெல்லாம் யாரு? மாமன்னர் மருதுவர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லையா?
அவன் வாழும் வேலும் என்றால் நம்ம பாட்டைங்க ஒட்டடை குச்சி வச்சு விட்டு ஒட்டை அடிச்சுருந்தாங்களா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜி வீரன் என்றால் 8 மாதம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவாண்டிக்கு பேர் என்னடா? தூக்கில தொங்கினான் என் பாட்டன் தீரன், தூக்கில தொங்கினான் என் பாட்டன் மருதுவாண்டி, தூக்கில தொங்கினார் மாமன்னர் கட்டபொம்மன். இந்த மண்ணின் விடுதலைக்கு எனக்கு வந்து நாட்டுப்பட்டலாம் சொல்லாத. ஆனால் அவனுடைய வாரிசுகள் இன்றைக்கு உன் இனத்தின் பெருமையை பாரடா. வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள், நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலா இருந்தது உன் இனத்தில் தானடா. பாரி ஓரி பிகாரி பேகன ஆய் நல்லி அதிகமான என்று கடையில் வள்ளல்கள். அந்த வள்ளலின் வாரிசா நீ? வள்ளலின் வாரிசா 366 கிராமத்தை தன் நாட்டு குடிகளுக்கு எழுதி வைத்தான் பாரி. அவன் புகழ் பாடப்படவில்லை, புகழ் உலகில் எவனும் பேசல. நாட்டு மக்களுக்கு அவன் எல்லா கிராமங்களையும் எழுதி கொடுத்துட்டான், பாராட்டல. எப்போது என் பாட்டன் பாரி வள்ளலாக போற்றப்படுகிறான், கேட்கும் திறனற்ற முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி போனான், அவன் சிறந்த கொடையாளி ஆகிவிட்டான். அங்கே என்ன தெரிகிறது? தமிழன் மனிதநேயவாதி அல்ல, உயிர்மை நேயன் என்று அந்த உணர்வை நீ பார்க்கணும். நாங்கள் உலகம் தழுவி நேசித்த மக்கள். எங்களை வந்து பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், இனவெறியர், சரங்கு சொரியர் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. நாங்கள் செய்வது இனவெறிப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். தமிழர் நிலத்தை தமிழரை ஆள வேண்டும் என்பது மாநில உரிமையிலே முதன்மையான உரிமை. எல்லா மொழிவழி தேசிய இனங்கள், ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் நிலங்கள் பிரித்தாகிவிட்டது. இது என் நிலம், இது என் நாடு, என் மண். இங்கே வாழுகிற உரிமை எவருக்கும், ஆளுகிற உரிமை தமிழ் மகனுக்குத்தான், தமிழ் மகளுக்குத்தான். நான் ஆளும்போது என்ன நடக்கும்? என் மொழி மீளும், என் நிலம் எழும், என் நிலத்தில் வளம் இருக்கும், நீர் இருக்கும், மலை இருக்கும், காடு இருக்கும். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் சிங்களன் என் மீனவனை தொற்றான ஒரு தொற்றான வரா. நெதக்க விடுவேன், நடுக்கடல்ல தெரிக்க விடுவேன். என்னங்க இப்படி பேசுறாரு? விட்டவர் மகன்டா நானு, நீ என்ன நினைக்கிறேன்? அன்னைக்கு சொன்னது என்னைக்கு, என் இனத்தை தொட்டால் எந்த கொம்பன் அல்லால் தூக்குவோம். இவங்கள மாதிரி ஓட்டு கேட்கிற ஆள் நினைச்சா நீ? நான் வந்தா குடும்பத்துக்கு 1000 கொடுக்குறேன். நான் வந்தா உங்களுக்கெல்லாம் இதுதான். நான் தரமாட்டேப்பா, தரமாட்டேன். இலவசம்ங்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்பேன். தன்மானமிக்க தமிழினத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்க மாட்டேன். என்ன செய்வாய்? நானே வேளாண்மை செய்வேன். ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன். அவ சிரிப்பான், சிரிப்பான். ஐயா என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்ற? இங்க வாடா, உங்க ஆட்சியில வீட்டுக்கு விட்டு நாட்டுக்கோழி கொடுத்தீங்களடா, ஆடு கொடுத்தீங்களடா, மாடு கொடுத்தீங்களா? எது கொடுத்தா? வீட்டில் வளர்க்க. வீட்டில் வளர்த்தா வறுமை போகும்டா. வீட்டில் வளர்க்க கொடுத்தா முட்டாள், நான் நாட்டில் வளர்ப்பேன்னு சொல்றேன் முட்டாள். தட்சால் முட்டாள். அதுக்கு சிரிப்பு. இப்ப தாப்பா காதுல ஏதோ, ஏன்னா ரொம்ப நாளா ஒன் சைட் லவா இருந்துருச்சு. நானே காதல் இப்ப 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 எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க. I am very happy. I am very happy. பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அண்ணன் என்ன நினைக்கிறேன், சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மைத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏ கிரேட் ஆசிரியர் எங்க போஸ்டிங் போடுறீங்க? சிட்டியில தூக்குடா, அங்க போடுறா, சிற்றூர்ல போடுறா. சிற்றூர் இங்க ஒரு சி கிளாஸ் தேர்ட் கிரேட் ஆசிரியரை தான் கிராமத்தில் போடுவான். உண்மையிலேயே
நீங்க எல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளியில படிச்சிருப்பீங்க, ஒரு பாடத்தை ஒருத்தர் ஆசிரியர் பள்ளியில படிச்சு வந்தவங்க. நாங்க எல்லா பாடத்தையும் ஒரு ஆசிரியர் நடத்துவாரு. எனக்கு இங்கிலீஷ் எடுத்து விடுறது எப்படி தெரியல, ஏ வர தீ வர இடத்துல தீ போடணும் சீமான், ஆன் வர இடத்துல ஆன் போடணும். ஐயா எந்தெந்த இடத்துல தீ வரும், ஐயா எந்தெந்த இடத்துல ஆன் உட்கார்ப்பா, ஏன் அவருக்கு தெரியல. உண்மையிலேயே குறை சொல்லல, தெரியல. ஏன்னா அப்படித்தான். நீங்க உங்களுக்கு கழிவறை இருக்கும், கரும்பலகை இருக்கும். எங்களுக்கும் அப்படி கிடையாது. சோகத்திலே சும்மா நாங்கள் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு எழுதிட்டு கிடப்போம். மேற்கூரை இருக்காது. அப்போ அதை என்ன பண்ணணும், மாற்றணும். வரும்போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், பசுஞ்சோலை பள்ளி, அங்கேயே விளையாட்டு திடல், அருகிலேயே பெரிய பண்ணை. என்ன பண்ண, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை எல்லாம் இருக்கும். என் பிள்ளைக்கு நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், பார்த்துக்க, பண்ணையா வளர்ப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன், இவங்க மாதிரி காலையில் உணவு குழந்தைகளுக்கு அப்படிலாம் கிடையாது. காலையில் உப்புமா பண்ண உப்புமா போடுறதால அந்த உப்புமாலாம் கிடையாது. மாடு நானே வளர்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு போதான் மற்றதை விற்பேன். நானே பால்கோவா தயாரிப்பேன், வெண்ணெய் தயாரிப்பேன், நெய் தயாரிப்பேன், தயிர். என்ன பண்ணுவேன், ஒரு ஃபேக்ட்ரி 2000 ஏக்கரில் மாடு. கற்பனை பண்ணி பாரு, மேய்து மாட்டுக்கு தீவனம் அங்கே வளர்ப்பேன். 100 ஏக்கரில் 10 ஏக்கர் குளம், 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் குளம் வெட்டி அம்பாடு குடிச்சுன்னு மேய்ஞ்சிட்டு திரிவான். நீ உள்ளே போய் கல்லை அறிய முடியாது, கொண்டே வருவேன். சுற்றி ஆரம்பிச்சு கம்பிக்கு மேலே அடுக்கு பார்க்கலாம். எல்லாம் மேய் பால் அந்த மாடு சாணம் போடும், சாணத்தை எடுப்பேன். ஆடு பண்ண வச்சுருப்பேன், புழுக்க போடும் எடுப்பேன். தின்னுட்டுக்கு இலை கழிவு போடும் எடுப்பேன். 100 ஏக்கரில் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை கிடங்கு வெட்டி வச்சுருப்பேன், கொட்டிடுவேன். அப்படியே மக்க வைப்பேன். அதுக்குள்ளேருந்து மீத்தேன் எடுப்பேன், ஈத்தேன் எடுப்பேன், பயோகேஸ் எடுப்பேன். இந்த ஓஎன்ஜிஸ்லாம் வாங்கி உதச்சி மாற்று இருக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுத்து, மாற்று. அந்த இடத்துல போடுற சூரிய ஒளியில் மின்தகடு, சூரிய ஒளி மின்பாக காற்றாலை போடுற, காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கடல் அலையில் மின்சாரம். ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகளில் கடல் அலையில் தயாரிக்க முடியாதா? எதுக்கு நீ அணுகுலையை கட்டிட்டு அழுகிற? எதுக்கு என் நிலக்கரி தாயின் உடம்ப போட்டு கீறிக்கிட்டு கிடக்குற? எதுக்கு? ஏன் செய்யற? இது தீர்ந்து விடுகிற வளம். நிலக்கரி தீர்ந்து விடும். ஆனால் காற்றாலை தீருமா? தீராது. கடல் அலை தீருமா? தீராத வளம். சூரிய ஒளியில் மின்புங்கா தீராத வளம். இவன் உண்மையிலே எதுக்கு விளைநிலத்தை பறிக்கிறான்? சூரிய ஒளியில் மின்தகடு போட. எவ்வளவு பெரிய பாலைவனம் இருக்கு, டெசர்ட். போடுற 365 நாள்ல 360 நாள் 60 நாளைக்கு மேகமூட்டமே இல்லாத வெயில் கிடைக்கும்ங்கிறான். போடுங்க, போடு. என்ன ஓட தகட கழுவ தண்ணி தானே. நீ தான் பெரிய தண்ணி எங்கே வச்சிருக்கில்ல, எங்கே தண்ணி இருக்கோ அங்கேருந்து பெரிய ராட்சச குழாயில் கொண்டாந்து ஊற்றி கழுவு. இல்லைன்னா காற்றை வச்சு அடித்து அப்படியே கழுவி தொடச்சி விடு. தூசியை செய்ய முடியாதா? ஏன் செய்ய மாட்டான். இந்த விளைநிலத்தை பறிப்பான். எல்லாரும் நீ போடு, சோலார் பேனல் போட்டு வச்சு தனியாக இருக்குது. வந்தவனே அரசுடைய மேக்கி வெள்ள விடாண்டு எல்லா பேரும் ஓடுறான் அப்படின்னு சேட்டை. நீ ஆழமா கவனி. ஆபத்தான அனல் மின்சாரம், உலர் சாம்பலை கொட்டி அனல் மின் நிலையம் இருக்கிற இடங்கள்லாம் வைப்பார். உலர் சாம்பல், முழுக்க சாம்பலை சுவாச்சிட்டு இருப்பான். சாப்பாடு பூரா சாம்பல். நான் கருப்பு காரில் போயிட்டு திரும்பும்போது வெள்ளை காரா வருவேன். உண்மையிலே சிரிக்காத, உண்மையிலேயே வா, எண்ணூருக்கு என்னோட வா. எல்லாத்தையும் நேரில் பார்த்தவன். எந்த பிரச்சனைக்கு இந்த மகன் நிக்கல, என் தம்பி தங்கச்சி நிக்கல. இந்த நாட்டில் எந்த பிரச்சனாலும் முதல் நான் தான். என்ன சொல்ல வரேன், எல்லாவற்றுக்கும் உங்களோடு நான் நின்று இருக்கிறேன். இந்த தேர்தலில் இந்த மகனோடு நீங்கள் எல்லாரும் நின்றுங்கள். அவ்வளவுதான் சொல்றேன். காவிரிக்கு போராடினேன், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், எல்லாவற்றுக்கும் இந்த மக்களோட மக்களாக நின்று போராடிய கூட்டம் இந்த கூட்டம். எதற்கு? இது என் மண், என் மக்கள். மீனவர் பிரச்சனை, அது மாணவர் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, அது தானி ஓட்டுற பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை இல்லை. இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நீ பாரு, பார்க்கிற திசையெல்லாம் வேளாண்மை, கூட்டு பண்ண. உள்ள வந்தீங்கன்னா மீன் கிடைக்கும், வாத்துக்கறி, இந்த வாத்து வளர்க்குறேன், வேற என்ன வேணும்? பன்னி, இந்த பன்னிக்கறி இருக்குது, வேற என்ன வேணும்? வேற என்ன? நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழி இருக்குது, வேற என்ன? எல்லாம் இருக்கு, எல்லாம் வளர்ப்பேன். கீரையில் எல்லா கீரை வகை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணி எல்லாம் வளர்ப்பேன். கூட்டு பண்ணை முறை. இதை செய்ய சொன்னது என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள்.
பொருளாதாரம் எங்க இருக்கு? வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பசுமை தற்சார்பு பொருளாதாரம் தான் நாட்டை நிரந்தர பசியை போக்கும், வறுமை எளிமையை போக்கும். உனக்கு எளிதா சொல்றேன் அண்ணே, மாட்டை வந்து மாட்டு சாணத்தை எடுத்து ட்ரக்கில் வண்டியில் போடுறதுக்கு எஜுகேஷன் அதுக்கு தேவையில்லை. மாட்டு எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்குன்னு என்றதுக்கு படிப்பு தேவைப்படுது. படித்தவனுக்கு அங்கே வேலை, படிக்காதவனுக்கு அங்கே வேலை. உனக்கு புரியுதா? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இப்பயும் இதை பேசிட்டு இதை பேசி பேசி மண்டைக்கில் போனாதான் நீ ஓட்ட போடுவ. நான் ஜெயிச்சா தானே கொண்டு வர முடியும். இந்திய நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுவ? திமுக போய் எதையும் பேசல, அதிமுக போய் பேசல. இவன் என்ன 39 உறுப்பினர் கொண்டு போய் என்ன பேச்சு திமுக சொல்லு? இந்த நிலம் இழந்து விட்ட உரிமையை என் பிள்ளைகள் பேசுவார்கள். இருக்கிற உரிமையை பாதுகாக்க சண்டை போடுவார்கள். இத்தனை மாநில மொழிகள், சின்ன சின்ன நாடுகளில் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என் வரி அவனுக்கு இருக்குதா? என் வாக்கு அவனுக்கு இருக்குதா? அந்த நிலத்தின் விடுதலைக்கு நான் போராடினேனா? இல்லை. ஆனால் அவன் என் தாய்மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறான். சிங்கப்பூரில் இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தால் தமிழிலே விளம்ப அறிவிப்பு செய்கிறான். அரபு நாட்டிலிருந்து நான் வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கு. எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து நான் பறந்து போனால் இந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, குங்காலின்னு வைத்துக்கணி வந்து உட்கார்ந்தவன ஒரு வண்டி பறக்காது. தமிழ் அறிவிப்பு செய். இந்த கடையெல்லாம் தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? தமிழ் வேணாமா? பாரு, ஒரு இடத்துல தமிழ் தமிழ் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கத்தியவர் பிறந்த ஊர்ல எங்க இருக்கு தமிழ் பாரு. ஒரு தடவை படிச்சு காட்டு, படிச்சு காட்டு, படி, ஒரு தடவை படி. அது என்னன்னு அஜித் மென்ஸ் வேர், இங்க பாரு, மெடிக்கல்ஸ் ஜேகே மெடிக்கல்ஸ். அப்ப எப்படி மெடிக்கல்ஸ்ல என்ன எழுத்துல எழுதிருக்கு? தமிழ் எழுத்துல. உச்சரிப்பு என்ன? ஆங்கிலம். இது இந்த அஜித் மென் வேற எழுத்துல என்ன? தமிழ். ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன். தட்ஸ் ஆல். உன் இனத்தை நீ அழிய விட்டு விட்டாய், தொலைத்து விட்டாய். உன் தாய் மரண படுக்கையில் கிடக்கிறாள். உன் தமிழ் தாய் உலகின் மூத்தவள், எல்லா மொழிகளின் ஆதி மொழி தமிழ். அதை அழிய விட்டு விட்டாய். 22 மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தால் இந்தியா அழிஞ்சுருமா? மூழ்கிருமா? தமிழன் வரியை எடுத்துக் கொண்டு போறாய். 2 வரி கடிதம் தமிழ்ல எழுதி 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? எதற்கு இந்தி, இங்கிலீஷ்? ஏன்? எப்படி இருக்கு? இந்திய நாட்டின் வருவாயை நிறைப்பதில் 2வது இடத்திருக்கிற தமிழ்நாடு. தமிழர்கள் நாங்கள். புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு. ஏன் என் தாய்மொழியில் கல்வெட்டு வைத்து எங்களை மதிக்கல? நீ என் தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கல. 39 உறுப்பினரை கொண்டு போன தமிழ் இனத்தின் தாளை இனத்து தலைவர் மகன் ஒன்னும் பேசல. திராவிட மாடல் ஒன்னும் பேசல. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது இங்கிலீஷ், திராவிட மாடல் தமிழ் வாழ்க. எப்படி இருக்கு? இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாரு, ஊருக்கு நம்ம தமிழ்ல இருக்கும். விழுப்புரம் இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல, சென்னை இங்கிலீஷ்ல. இதாண்டா தங்கிலீஷ். அது கருவாட்டி சாம்பார். அதான் பயமா இருக்கு. ஏன்னா எல்லா பனையும் மொட்டையாய் போய் எத்தனை மட்டையை வெட்டுறது? அதுதான் நீ அண்ணன் சொல்றதுக்கு. நீ புரட்சிங்கிறது வந்து ஒரு தலைகீழ் மாற்றம். எல்லாத்தையும் புரட்டிடணும். சும்மா இவங்கள மாதிரி வச்சுக்கிட்டு மக்கள் கோச்சுப்பாங்களோ, நமக்கு ஓட்டு போடுவாங்களோ. போட்டா போடு, போடலன்னா போவா. நட்டம் எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, உனக்கு தான். எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால்
ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும். அது மாதிரி நமக்கு உனக்கென்ற அரசியல் அதிகாரம் இல்லை. அதை நோக்கி அதை அடைவதற்காக ஒரு அண்ணன், உன் உடன் பிறந்தவன், உன் சித்தப்பன், உன் மாமன் கத்தி செத்தான் என்ற வரலாறாவது இந்த நிலத்தில் பதிவு. நீ போடு, போடாம போடு, நீ உதயநிதிக்கு போடு, அப்புறம் இன்ப நிதிக்கு போடு, உனக்கு துன்ப நிதி அவனுக்கு இன்ப நிதி, போ போ போ. இந்த காங்கிரஸுக்கு போடு. காங்கிரஸ் எதுக்குடா காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சொல்ற? விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி காங்கிரஸ். 80 கோடி ஏழை, 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பசியோடு பல கோடி குழந்தைகள் பசியோடு படுக்க போகிறார்கள். நாடடா இது? நாடாது. அறிவை வித்துவிட்ட, மருத்துவத்தை வித்துவிட்ட நீ அறிவை வேற தனியார் கொடுத்துட்ட. தனியார்கிட்ட போ. மருத்துவம் தனியார் போய் படுத்துக்க. தண்ணி தனியார் விப்பா வாங்கி குடிச்சுக்க. இது நாடா சுடுகாடாது? ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமையும். பொறுப்பற்ற அரசு, தரமற்ற அரசு. இல்ல இப்ப கல்வி இலவசமா தானே இருக்கு, இப்ப மருத்துவம் இலவசமா தானே இருக்கு. இருக்குல்ல, உனக்கு தான் முடியல, இங்க வந்து படு. ஏன் அப்பளவுக்கு போற? ஏன் காவிரிக்கு போற? இங்க வா, இங்க வா வா. ஏன் உன் பிள்ளை அங்கேயே படிக்க வைக்கிற? அரசு பள்ளிக்கூடத்தில் சேரு, அரசு 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 கல்லூரியில் சேரு. சேரு பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. மாத்தணும்னா சும்மா வாயிட்டு மாத்தணும் மாத்தணும் பேசிட்டு கூடாது. நீங்க எப்படி கருதுறாங்க தெரியுமில்ல? இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சீமானுக்கு எதுக்கு ஓட்டு? 26ல் பார்த்துக்கலாம். இப்படித்தானா 13 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கியா? இப்படித்தான் பார்த்துக்கிட்டியா? அது பிஜேபி வந்துடும். சீமானுக்கு போட்டோம்னா பிஜேபி என்னையா ஒரு புது விதியா இருக்கு. சீமானுக்கு போட்டா சீமான் தான் வருவான், எனக்கு போட்டா பிஜேபி எப்படியா வரும்? பயம் வந்துடும் வந்துடும். பாருங்க நீங்க இந்த இது போட்டியில் இருக்கிறத பாருங்க. பாரதிய ஜனதா அது ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சியை, மத கட்சியை, கூட இருக்கிற புறம் ஜாதி கட்சி. எனக்கு சிரிக்கிறா? அப்போ ஜாதி கட்சி இது. இவன் இங்கிட்டு ஒரு கோஷி எப்படி தெரியுமில்ல? ஒரு சொல்லுவான ஊரில் ஒருத்தன், புலி வருது, நான் படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறீங்க. அது திமுக கூட்டணி. எல்லாரும் எல்லா கட்சியும் என் கூட வந்துரு. புலி வருது. எந்த புலி? இந்த புலி தான். பயந்துக்கிட்டு நடிங்கிட்டு இப்ப என்ன தெரியுமில்ல? ஒரு வாரத்துக்கு யாரும் சீமான காட்டிடாதே, பேச்சை போட்டாதே. அதெல்லாம் அந்த காலம். இப்போ நான் பேசிட்டு இருந்த வண்டிக்கு போகிறதுக்குள்ள என் பேச்சு எனக்கு அனுப்புகிறான் லண்டன்ல இருந்து. இப்போ எத்தனை பேர் நேரில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? போய்கிட்டு இருக்கு தம்பி. உலகம் உள்ளங்கையில் இருக்கு தம்பி, உலகம் உள்ளங்கையில் இருக்கு. எதுக்கு எதுக்கு வேளாண்மையை பிடிச்சுக்கிட்டு அண்ணன் அப்படியே நிற்கிறேன்? வேளாண்மை அரசு பண்ணி ஆக்கணும்டா, விவநிலத்தை வெட்டி வெளியேறக்கூடாது, வேளாண்மை கைவிட்டனாலாம் பிச்சை எடுக்குது. ஏன்? உள்ளங்கையில் உன்னிடத்திலே உலகத்தை கொண்டு வந்து விஞ்ஞானி தந்திருக்கலாம். ஆனால் உணவை உன் உள்ளங்கையில் உணம் தரணும்னா அது உழவர் குடியால தான் முடியும். நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடலாம், அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்கள் ஆத்தால அப்பனும் தான் போடணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் புரியுதுனா, சாப்ட்வேர் உலகின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,50,000 ஏக்கரில் விவசாயம் பண்றான் அமெரிக்கால. அதான் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்னுடைய பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் சென்று, என்னுடைய தம்பி தங்கைகள் சென்று இந்த மண் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க போராடுவார்கள், பேசுவார்கள். எங்க அன்னை தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக வேண்டும். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக இருக்கணும். அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களின் மொழி ஆட்சி மொழி. தொடர்புக்கு ஆங்கிலம் இருக்கலாம். தொடர்புக்கு கெடுவாய்ப்பாக வெள்ளக்கரணமலை ஆண்டுட்டான். உலகம் முழுமைக்கு அது ஒரு இணைப்பு மொழியாக இருக்குது, பயன்படுத்திக் கொள்வோம். அவ்வளவுதான். விரும்பினால் எம்மொழியும் கற்றுக்கொள்கிறோம். எங்கள் உறவினர்கள் இராணுவத்தில் இருக்கிறார்கள், அழகாக இந்தி பேசுகிறார்கள். இந்தி கற்றுக்கொண்டு இராணுவத்தில் சேர்ந்தார்களா? சேர்ந்து விட்ட பிறகு கற்றுக்கொண்டார்களா?
ஈழத்திலிருந்து நாங்கள் ஏதிலிகளாக புலம்பெயர்ந்தோம். பிரான்ஸுக்கு போனோம். பிரெஞ்சு கத்துக்கொண்ட அகதியா போனோமா, இல்லை அங்கே போயிட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா? உணவு, உடை, மொழி எல்லாம் வாழ்விடம் தீர்மானிக்கும். தேவைன்னா கத்துக்கிற போறோம், அவ்வளவுதான். கட்டாயமா படி, கட்டாயமா படி, கட்டாயமா படினா அப்ப என்ன சொல்ல தோணுது? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும். ஒரே மொழி இந்தி என்றால் பல நாடுகள் இங்கே பிறக்கும். நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுக்கு வந்துட்ட. ஆனா காவிரியில் எனக்கு தண்ணி வாங்கி தரலையே. என்னுடைய வளங்களை எல்லாம் பொதுமையாக்கிய இந்த நாடு அவரவர் நீர்வளம் அவரவர்க்கே என்று நிற்கும் போது ஏன் எனக்கு ஆதரவா நிக்கல? பிரதமர் தலையிட்டு தீர்த்தார். தமிழர்களுக்குரிய நதிநீரை பிரித்து கொடுங்கள் என்று சொன்னார் பாரதிய ஜனதா ஆளும்போது. இல்ல அருமை சகோதரர் ராகுல் காந்தி மான தமிழ் மக்கள் ஓட்டை கேட்டு அப்படி வர்றார். தேவதூதர் என்று அவர்களை புகழ்கிறார்கள். அந்த தேவதூதர்கிட்ட சொல்லி காவிரியில் கொஞ்சம் தண்ணி ப்ளீஸ். அப்போ உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லையா? என் இனத்தை கொண்டு வருவேன், கச்சத்தை எடுத்து கொடுத்து போடுவேன், மீனவனை சுடுவேன், நீ கேள்வி வைக்க மாட்டேன். நான் செத்து விழுவேன், நெத்தியில பொட்டு வைக்கிறது கூட 1 ரூபா தரமாட்டேன், நீ வரமாட்ட. இந்திய நாட்டு ராணுவத்துக்கு வேலை செஞ்சு போராடி என் பிள்ளை செத்து பணமாறுவான், அவனுக்கு ஒரு 10 லட்சம் நிவாரணம் அளிக்க மாட்டேன். இந்த திராவிட மாடல் கள்ளச்சாரம் குடி செத்தா 10 லட்சம் கொடுக்கும். ஆனால் போராடி செத்தவனுக்கு 1 ரூபா கொடுக்காது. இதெல்லாம் மாடல், திராவிட மாடல். கொடுமை நடந்துருச்சு, விரட்டி அடிக்கணும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது. என் உடன் பிறந்தவனே, புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். மக்கள் ஜனநாயக புரட்சி. நீ ஒவ்வொருவனும் புரட்சிகர தீக்குச்சியா மாறணும். நீ புரட்சினா ரொம்ப ஏதோ என்னென்ன புரட்சின்னு பேசிட்டுக்கிற, அப்படி பயந்துடாத. ஒவ்வொருத்தனும் நீ தினம் பல லட்சக்கணக்கான பலாயிரக்கணக்கான புரட்சியாளனை கடந்து போயிட்டு இருக்க. நீ வெறுங்காலம் நடக்கும்போது கல்லு முள்ளும் குத்துது, செருப்பு தேவைப்படுது. செருப்பு தைக்கிறான்ல, தைக்கிற செயல் புரட்சி செய்து தரவன் புரட்சியாளன். நீ முடி இந்த அடிமா இருக்க, அசிங்கமாக இருக்க பார்க்க. அந்த முடி திருத்துறதுக்கு போனோன்னா அழகாக வெட்டி உன்னை அழகுபடுத்தி அனுப்புறான செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். அழுக்கு துணியோட திர துவைச்சி வெள்ளாவில் வச்சு வெளுத்து தேய்ச்சி வெள்ளையா தர்றான்ல செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். நீ நடக்க பாதை இல்லாமல் தவிக்கும் போது கரும்பாறையை உடைச்சி பயணிக்க பாதை செஞ்சு தர்ற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். பசியோடு நீ இருக்க, உழுது விதைச்சு விளைய வச்சு அறுத்து உனக்கு பசிக்கு சோறு போடுறான்ல ஒவ்வொரு வேளாண் குடிமகனும் புரட்சியாளன் தான். இவ்வளவுதான் புரட்சி. ஒரு விளக்கு, சின்ன விளக்கு, ஒரு மெழுகுவர்த்தியில் எரியிற நெருப்பு அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிருது, வாய்கிட்ட ஊதுற காத்து. இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரியும் போது எந்த காத்து ஊதி அணைத்ததோ அந்த காத்து ஊதி ஊதி வளர்க்கும். அதுக்கு தான் பெயர் புரட்சி. அதைதான் புரட்சி தீ என்று சொல்றோம். உங்கள் பிள்ளை சீமான் தெருவில் நடந்தால் விபத்து, விபத்து. நம் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். அதான் புரட்சி. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிடணும். நீ என்ன தெரியுமா பார்க்கணும்? தென்னை மரத்தை போய் பாரு. ஒரு மட்டை தான் பிறந்ததற்கும் இறந்ததற்குமான வாழ்ந்ததுக்குமான அந்த வடுவை அடிச்சுவடை அப்படியே பதிச்சுட்டு போகுது. ஒரு மட்டை ஒரு மரத்தில் தன் அடையாளத்தை பதிக்கும் போது தமிழ் மக்கள் நம் வாழ்ந்ததற்கும் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்குமான தடத்தை வைத்து விட்டு போக வேண்டுமா வேணாமா? அந்த தடம் இந்த தடம் தான் வரலாற்றில் பெரும் மாறுதல் தடம். எளிய பிள்ளைகள் எழுந்தார்கள். எவனை பயங்கரவாதி, பிரிவினவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தினார்களோ அவனையே தலைவனாக ஏற்று எந்த கொடி கீழே இறங்கியது என்றார்களோ அந்த கொடியை தூக்கி இன்னொரு தாய் நிலத்தில் பிடித்து புத்தம் புதிய கொள்கைகளை வகுத்து, பணமில்லை பரவாயில்லை, ஊடகம் காட்டவில்லை பரவாயில்லை, நாமே ஊடகமாக மாறுவோம் என்று தெரு தெருவாக மூச்சை பேச்சாக்கி கத்தி ரத்தத்தை வேர்வையாக உருக்கி கொட்டி உழைத்து வென்றார்கள். எளிய மக்கள் வென்றார்கள். எவரோடும் கூட்டில்லை, கையிலே நோட்டில்லை, நாட்டு மக்களை மட்டும் நம்பி நின்று வென்றார்கள் என்ற வரலாற்று பெரும்பதிவு. அதுதானடா புரட்சி. அவ்வளவுதான்டா புரட்சி. உலகெங்கும் பெரும் மாதல்களின் உடன் பிறந்தவனே இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங், என்னடா மொத்த படிக்கட்டையும் பார்த்து வியந்து நிற்கிறாய்? நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வை. அந்த அடிதான் இந்த அடி
திருவாரூரில் என் தங்கை வெல்வது என்பது, நாகப்பட்டினத்தில் வெல்வது என்பது புரட்சி. புரட்டி போடு, புரட்சி, போராட்டம், போர், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த பெருமக்கள் இந்த காலத்திலே. அவர்கள் ஸ்டாலின் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நினைக்காம ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் நினைச்சு கூட்டணி வச்சுட்டாங்க. அதை மாற்றணும். எந்த போராட்டத்துக்கு வர்றதில்லை. மீத்தனி யாரும் போராடுறதில்லை, அணு உலைக்கு போராடுறதில்லை, காவிரி நதி நீருக்கு போராடுறதில்லை. போராடி இருக்கா பாரு கம்யூனிஸ்ட். முல்லை பெரியாற்றில் அவங்க நிலைப்பாடு என்ன? காவிரி நதிநீர் உரிமையில் எதுக்கும் வர்றதில்லை. ஏன் ஸ்டாலின் கோவிச்சு பாரு. அதான் கோவிச்சு பாரு. அஞ்சாமல் எதிர்த்து நிற்கிற துணிவு யாருக்காவது இங்கே இருக்கா பாரு. அவர் கோவிச்சு பாரு. அடுத்த தடவை கூட்டணியில் சேர்ப்பாரோ சேர்க்க மாட்டாரோ, இந்த எண்ணம் தான். இதை நம்ம மாற்றணும். ஏன் தனிச்சு நிற்கிறோம்? அவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பு நம்ம மேலே பரவிடக்கூடாது. தாயின் மாரில் கறந்த பால் போல இருக்கணும். அரசியல் உண்மையும் நேர்மையுமா இருந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு. அதில் என்ன இருக்கு? ஊழல், லஞ்சம்லாம். நம்ம முன்னவர்கள் என்ன சாதாரணமானவர்களா? சிவானந்தம் என்ற நம் தாத்தா அவனுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் எடுத்துக்கொண்ட பிதாமகன் நல்லகனுக்கு தெரியாதா? இன்னைக்கு நீ பார்க்கலையா? இன்னும் நம்மோடு ஒரு வாழும் மகான் இருக்குதானே செய்கிறாரு. வார்டு கவுன்சிலர் பதவி கூட நீங்கள் கொடுக்கல, அவருக்கு கொடுக்கல. நாட்டின் விடுதலைக்கு சிறைக்கு போய் மீச முடிய ஒவ்வொரு முடியாக பிடுங்கி சுருட்டால் சுட்ட போதும் போராட்டத்தை விட்டு விலகாமன் என்ற புரட்சியாளன் நல்லகண்ணு ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட நீங்கள் கொடுக்கல. சரி, நாட்டு விடுதலைக்கு செக்கிழுத்தம் பேரை நம்ம பாட்டை வாவுசி பேரை எவனாவது எம்எல்ஏ இருக்கானே, எம்பி இருக்கானே, உயர்ந்த பதவியில் எங்கே இருக்காங்கண்ணா தெரியுமா? உனக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன பண்ணானே தெரியாது. 50 வருஷமாக நாட்டை கொடுத்துட்டேன். எங்கள் பாட்டன் அருண்மொழி சோழனா அவன் மகனுமே 29 ஆண்டு தான் ஆண்டிருக்காங்க. இவன் 50-60 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கான். நீ பட்டா போட்டு கொடுத்துட்ட. இந்த தேர்தலில் நீ ஓட்டு போடுறது யாருக்கு? ஐயா, கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் போடுற. திராவிடம்னா இன்னும் முதல்ல தெரிஞ்சுக்க. தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு திராவிடம். இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரி. அவன் உரிமையை, அவன் உணர்வை, அவன் உயிரை இது மதிக்காது. அதை மட்டும் தெளிவாக வச்சுக்க. நீ எனக்கு போடு, போடாம போ. ஆனா இவங்களுக்கு போட்டுறாது. போட்டு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்துறாது. கொடுக்காத, தப்பாயிரும். அந்த அதுதான் நடக்கும். எனவே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், இந்த தமிழ் சமூகத்தை ஒரு புரட்சிகரமான மாறுதலுக்கு கொண்டு வர இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், வீரத்துறவி விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார்? முழுமையான நேர்வை. அந்த வார்த்தையை கவனி. முழுமையான நேர்வை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயல்திறன் மிக்க இளைஞர்கள் 50 பேர் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். நீங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்று பார். அவர் 50 பேர் தான் சொல்றார். உங்களால் முடியாதா? செல்லுங்கள், வீட்டுக்கு போய் செல்லு, அலைபேசி எடு, உன் பகிரிலே எல்லாருக்கும் போடு, அழைத்து பேசு, அழைத்து பேசு. கூட பிறந்தவன், கூட படித்தவன், பணி செய்பவன், நீ சந்திக்கிற நபர்களை எல்லாம் நமக்கானவனாக மாற்று. ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு. இந்த நாள் உனது, உனக்கு, உனக்கான நாள். எவரையும் சம உணர்வுடன் சந்தி. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி சம உணர்வு, சக மனிதன் என்ற உணர்வோடு சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி என்கிற. நீ பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மகன் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து நொறுக்கு. இந்த குப்பைகளை நொறுக்கு. உன் நாடே குப்பை மேடாகிவிட்டது. புரட்சியினால் ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவனே. நீ குடியிருக்கிற தெருவை கூட்டி சுத்தமாக செய். நான் குடியிருக்கிற தெருவை கூட்டி சுத்தமாக வைக்கிறேன். அவரவர் வாழ்விடத்தை சுத்தமாக்குங்கள். நீ தெருவை கூட்டு, தேசம் தானாக சுத்தமாகும். இதுதான் புரட்சி. எளிதாக நம்மளால் செய்து முடிக்க முடியும். ஐயா இறையன்பு சொல்றார்ல, உரைக்குள் உறங்கவா வான்,
துருப்பிடித்து தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், விளையாடி மகிழவா வில், எழுந்து நில் செல் வெல். இதான் உன் கோட்பாடு. இத மனசுல வச்சுக்கிட்டு அடிச்சிருங்க. போ வீட்டில் போய் எழுது. அம்மா அப்பா திட்டுவாங்க, பரவாயில்ல. ஒரு தாள் எழுதி, எங்கள் வீட்டில் எங்கள் ஓட்டு யாருக்கும் விற்பனைக்கு இல்லை, வாக்கு என் வலிமை மிக்க உரிமை எழுதி வச்சிரு. அழைச்சி பேசு. மச்சாண்டு யாருக்குடா போடலான்னு இருக்கா, வாடா அந்த வாட்டி ஒரு ஓட்டு அக்கா கார்த்தியாவுக்கு மைக் சின்னத்தில் போடுவோம்டா சொல்லு. ஒரு தான் பேசி விடு. அழைச்சி பேச்சு குரல் செய்தி போட்டு விடு. எல்லாருக்கும் அடிச்சு விடு. இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்திலும் இருக்கையில் போடு. ஒரு தடவை போடு. ஒரு தடவை இந்த அண்ணனை தேடு. அந்த கடைக்கு போனால் சுக்கா பக்காவாக இருக்குன்னு போய் தேடி சாப்பிட்ற. அங்கே போனால் பொரோட்டா சால்னா நல்லா இருக்குன்னு போகிற. அங்கே போனால் நல்ல பேண்ட் ஷர்ட்டு மாடர்னாக வச்சுருப்பான்ற. இந்த கடிகாரம் புதுசாக வந்திருக்கு வாங்கி கட்டிடணுன்ற. செல்ஃபோன் புதுசாக இருக்குன்னு தேடுற. அங்கே போனால் சேதாரம் இல்லாமல் நகை கிடைக்கும்னு தேடுற. நம்ம ஆத்தால போனால் பாரு, ஒரு வேட்டி சட்டை தான் 6 மாதம் கட்டி கிழிக்கிறதுக்கு. 10 வேட்டி எடுத்து ஒரு வேட்டி தேர்வு பண்ணுறது. 100 சேலையை புரட்டி ஒரு சேலையை தேர்வு பண்ணுறது. எவ்வளவு தேடுகிறார்கள் வாருங்கள். 6 மாதம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவர்களை ஏன் தேட மறுக்கிறீர்கள்? அதையே பிடித்து கொண்டு தொங்குகிறீர்கள். எல்லாத்துலேயும் உனக்கு புதுசு வேணும். கார் புது மாடல் வாங்கிடணும், செல்ஃபோன் புதுசு வாங்கிடணும், எல்லாத்துலேயும் புதுசு. உதயசூரிய ரொம்ப பழசு, ரெட்டலா அதை விட பழசு, கை ரொம்ப பழசு, இந்த ரொம்ப பழசு, தாமரை பழசோ பழசு, எல்லாம் பழசு. ஒரே ஒன்று தான் புதுசு, மைக்கு. அதுக்கு போட்டு புதுசாக இருக்கிற ஒன்று தேடு. புதிதாக ஒன்றை தேடு. இதை விட ஒன்றும் சொல்ல முடியாது. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. மாற்றத்திற்கான விதையை உங்கள் மனதிலிருந்து உண்டுங்கள். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள். உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, நம் மண்ணிலிருந்து மாற்றம். எங்கே தீய அரசியலின் தொடக்கம் இந்த திருவாரூரில் இருந்து தொடங்கியதோ அதே திருவாரூரில் இருந்து தூய அரசியலுக்கான தொடக்கம் தொடங்கட்டும். என்னுடன் பிறந்தவனே, தொடங்கட்டும். தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே என்ற கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை வைத்தே ஒழிப்பேன் தீமையை. அப்படி இந்த நன்மையை வைத்து இதுவரை இருந்த இந்த திராவிட தீமைகளை, இந்திய கொடுமைகளை ஒழியுங்கள். என்னுடன் பிறந்தவர்களே, ஒழியுங்கள். வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்கும் காத்திருந்ததில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்துவிடும். அப்படித்தான் இந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு நடந்து போகிறோம். இது ஒரு தொடர் ஓட்டம். நான் தொடங்கல, என் முன்னவர் தொடங்கியது. நாங்கள் தொடர்கிறோம். தோள்களில் வலிமை இருக்கும் போது வென்று விட்டால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். அவர்கள் ஓடுவார்கள். என்றாவது ஒரு நாள் என் இனம் வெற்றி கோட்டை தொடும், எழும், மீளும், வாழும். சோர்ந்து விடாது, விட்டாத. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. விழித்துக்கொள். அழித்து விடுவார்கள் உன்னை. இந்திய கட்சிகளை வீழ்த்தித்தான் திராவிட கட்சிகள் வந்தது. திருப்பி அந்த இந்திய கட்சிகளை திராவிட கட்சிகள் தோளிலே சுமந்தது பதவிக்காக. மறுபடி இந்திய கட்சிகள் வந்தால் ஒரே ஒரு கோட்பாடுதான். இந்தியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று. அதற்கு மாற்று பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ், காங்கிரஸுக்கு மாற்று பாரதிய ஜனதா, அது பெருத்தைய மாற்று. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக. கருதாத மொத்த கோட்பாட்டுக்கு மாற்று. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது தேசியம், தமிழ் தேசியம். இந்த அரசியல் தான் நிலமெங்கும் இருந்திருக்க வேண்டும். இல்லை, இனி எப்போதும் இந்த அரசியல் தான் இருக்கும். என்னென்ன இந்திய தேசியம், தமிழ் தேசியம், திராவிட, எளிதாக விளக்குறேன் பாரு அண்ணே. இந்திய கடலுக்குள் இலங்கை இராணுவம் இந்த நாட்டு குடிமகனை சுட்டு கொல்லும் போது
இந்திய மீனவன் செத்தான், இலங்கை ராணுவத்தால் சுடப்பட்டு செத்தான் செய்தி பதிவானால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான், அவன் செத்த இடத்தில் இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்தது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான். காவிரியில் தமிழர்களுக்கு உரிய தகுதியை பிரித்து கொடுப்போம் என்று இந்திய கட்சி, கர்நாடக கட்சி சொன்னால் அங்கு இந்திய தேசியம் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையில் இந்தியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்தது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் கோட்பாடு. ஏன் குழப்பிக்கிற? திராவிடம் என்றால் என்னன்னு சொல்லிட்டல்ல, அது திருடர்கள் முன்னேற்ற கழகம். அண்ணா திமுக அது அனைத்து கொஞ்சம் இன்னும் பெரிய திருடர்கள் கூடிய கழகம். உனக்கு புரியுதா? இதுதான் இது. திராவிடம் என்பது எதுக்கு? தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கு ஆள்வதற்கு வந்த ஒரு கோட்பாடு. தமிழ் தேசியம்னா என்னென்ன? நாடு என்ன? தமிழ்நாடு. நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? நீங்க ஆப்பிரிக்காவுக்கு வச்சில, ஆஸ்திரேலியா வச்சில, தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடுன்னு பிரிச்சியே. அதுக்கு எங்கள் தாத்தா சங்கரலிங்கனாரு 76 நாள் பட்டினி இருந்து செத்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வச்சிங்க. எப்ப? தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு. அப்படி பெரும்பாவளன் எங்க பாட்டன் பாரதி பாண்ட பிறகு வச்சியலா இல்ல நீங்க வச்ச பிறகு பாடினானா? என்னது என்னது? தமிழ்நாட்டுக்கு தானே ராஜா தமிழ்நாடுன்னு பேர் வச்ச. நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். படிக்க வச்சவன் என் தாத்தா காமராஜ், குடிக்க வச்சதான் நீங்க. எல்லாத்துக்கும் ஐயா கருணாநிதி பேரு, எல்லாத்துக்கும். ஒரே ஒரு இடத்துக்கு தான் பொருத்தமா இருக்கு, டாஸ்மார்க். அதுல வைக்கணும். வந்தவன வச்சு விட்டுருவோம், வந்தவன வச்சு விட்டுருவோம், வந்தவன தான் மூடிடுமே. அப்ப அண்ணே அண்ணே என்னென்ன பண்றது குடிக்கிறதுக்குன்னு? குடிக்கிறதுக்கு இருறா. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் உலகம் பூரா எல்லா நாட்டிலையும் ஒரு மது இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய குடிபானம் இருக்குடா, மதுபானம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தேசிய மதுபானம் இருக்குடா, பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறா. குடா குடா குடா, மகிழ்ச்சியா குடா. நம்ம மாட்டுக்கறியை வெட்டி அடிச்சு கறியை வதக்கிக்கிட்டு கல் விருந்துன்னு வச்சு அடிப்போம்டா, திருவிழா கொண்டாடும்டா. ஒண்ணுமில்ல, போடா போட. அவனுக்கு உனக்கு வேண்டியது பாட்டு, எனக்கு வேண்டியது ஓட்டு. உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. மாறுவோம் மாற்றுவோம் என் உடன் பிறந்தார்களே, மாறுவோம் மாற்றுவோம். நம்மிலிருந்து அந்த மாற்றத்தை தொடங்குவோம். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அந்த புரட்சியை இந்த பூமியில் விதையுங்கள். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் பூமியில் விதித்த மாமேதை மார்க்ஸ் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டு புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புங்கள். இந்த நாட்டில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சமில்லாத ஒரு தேசம், சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமையிலற்ற தேசம் உருவாக்குவோம். நம்மால் முடியும். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா எங்க நாடு வல்லரசு, சதம் அடிச்சா டெண்டுல்கர், சதம் அடிச்சா டெண்டுல்கர் எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு.
வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா, விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு, எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு, வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் ₹1 போனு, டெல்லி வரைக்கும் ₹1 போனு, பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகிறது வேணு, எங்க நாடு வல்லரசு, எங்க நாடு ஆகுது வல்லரசு, அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு, வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். கேக்க கேக்க வெட்டி திண்டா, என்னுடைய அன்பு சகோதரன் கோபன் சொல்றாரு, கேக்க வெட்டி திண்டா அது பர்த்டே பார்ட்டி, கோழியை சுட்டு திண்டா வெட்டி திண்டா அது சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி திண்டா அது மட்டன் பார்ட்டி, நாட்டையே வெட்டி திண்டா அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது. ஒரு தம்பி எழுதியிருக்கான், ஊர் ஊரா சுற்றி திரிகிறவருக்கு கேடி என்றும் பெயர் வைக்கலாம், நரேந்திர மோடி என்றும் பெயர் வைக்கலாம். அவன் சொல்றான் ஒருத்தன், அன்னை சூரியகிரகணத்து அன்னைக்கு சூரியனை பார்த்தோம்னா கண்ணு தானே கெட்டு போகும், ஆனா ஏப்ரல் 19 சூரியனுக்கு ஓட்ட போட்டோம்னா நாடே கெட்டு போயிருந்தே. சின்ன ஒருத்தன், நாட்டுக்கு நல்ல நாட்டை பாதுகாக்கணும்னா ராணுவத்தில் சேரணுங்கிற அவசியம் இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே பாதுகாப்பு, நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரி தான், பாதுகாத்த மாதிரி தான். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி பிட்டோம், இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், விலைவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும், நாம முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும், ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு ஒரு மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும், ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா.
மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். மதிப்புமிக்க நம் வாக்கை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிறார் நம் உயிர் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார். தங்கத்தை தவிட்டிற்கு வாங்க வருவார்கள். என் உயிர் சொந்தங்களே, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் பெருங்குடி மக்களே, மதிப்புமிக்க வாக்கை விற்காதீர்கள். அது வலிமை மிக்க ஆயுதம். அநீதிக்கு எதிராக தூக்குங்கள், அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானது, தமிழ் தேசிய மக்களின் தன்மானத்துக்கானது, அதன் விடுதலைக்கானது, உரிமைக்கானது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்திலே உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியிலே என் உயிர் தங்கை அன்பு மகள் கார்த்திகா பொறியாளர் அவர்களை நிறுத்தி இருக்கிறேன். ஆகப்பெரும் ஆற்றலாளர். தர்க்க அறிவில் அவனோடு வாயை கொடுத்து எவனும் தப்பிக்க முடியாது. இந்திய பாராளுமன்றத்திற்குள் சென்றால் எல்லாரையும் கொன்றார், தெறிக்கி ஓட விடுவான். ஒரு மகுவா மைத்ராவைத்தான் இந்திய நாடாளுமன்றம் பார்த்திருக்கிறது. 20 மகுவா மைத்ராக்களை அனுப்புகிறேன், உள்ளே அனுப்புகிறேன். என் உயிர் சொந்தங்களே, என் அன்பு தங்கை கார்த்திகா, என் அருமை தம்பி ஹிமாயன் கபீர் இவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சென்று உறுதிமொழி எடுக்கிற போது எங்களுக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய தாய் தமிழின் மீதும் உறுதியிட்டு நாங்கள் இந்த பொறுப்பை ஏற்கிறோம் என்று உறுதிமொழி எடுக்க வையுங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வரலாற்று பெருங்கடமை. இந்திய பெருநாடு மட்டுமல்ல, உலகம் திரும்பி பார்க்கும். எந்த பாராளுமன்றத்தில் நெல்சன் மண்டேலா பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அவனை சிறையில் பூட்டினீர்களோ அதே பாராளுமன்ற வாசலிலே நெல்சன் மண்டேலாவுக்கு சிலை வைத்தீர்கள். வரலாற்றில் பெரும் மாற்றம். அப்படி எவரை பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி தடை விதித்தீர்களோ அவர் பெயரிலேயே பாராளுமன்றத்திற்குள் பதவி பிரமாணம் எடுப்பார்கள் என் பிள்ளைகள். மான தமிழ் மக்களே, அதற்கான வாய்ப்பை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள். தயவு செய்து எங்களை பாருங்கள். வாடிய முகத்தோடு, எதிர்பார்ப்போடு என் மக்கள் எங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை வெல்ல வையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தங்கை கார்த்திகா வெல்க, ஹுமாயூன் கபீர் வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.